ஃப்ரெண்டு யோனா கிட்ட போலாம். ಈಗ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನಾದಂತ ಯೋನನ ಬಳಿಗೆ ಹೋಗೋಣ. எல்லாரும் யோனா கதை படிச்சவங்க தான். ಇವತ್ತಿಗೆ ಎಲ್ಲರೂ ಯೋನನ ಕಥೆಯನ್ನು ಓದಿರ್ತಕ್ಕಂಥವರೇ. அதனால இது இந்த கதையை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ಹಾಗಾಗಿ ಯಾವ ಒಂದು ಕಥೆನ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உங்களுக்கு எல்லாருக்கும் யோனா கதை தெரியும். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೋನನ ಒಂದು ಕತೆ ಗೊತ್ತಿದೆ. யோனான்னா ஆண்டவர் சின்ன சண்டே ஸ்கூல்ல என்ன படிப்போம், ஆண்டவர் அவனை நினிவேக்கு போய் ஒரு மிஷினரியா போக சொல்றாரு. நினிவேங்கிறது பிரியமானவர்களே ஒரு அந்நிய பட்டணம். அதாவது தமஸ்கு, நினிவே அதெல்லாம் இஸ்ரவேலோட இல்ல, வேற ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு இவரை போய் ஊழியத்துக்கு போக சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದಮಸ್ಕ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು, ನೆನವೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಅದು ಅನ್ಯ ದೇಶದ ಒಂದು ಊರಾಗಿರ್ತದೆ. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನ ತಿಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சாதாரணமா அந்த காலத்துல எந்த புத்தகத்திலுமே அப்படி போடப்படல. எல்லாருமே அவங்கவுங்க ஊழியத்தை அவங்கவுங்க நாட்டில் தான் பண்ணாங்க. ಸಾಧಾರಣವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಅವರವರೊಂದು ವ್ಯಾಪ್ತಿಯ ಒಳಗಡೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಮ್ಮ ಒಂದು ಸೇವೆ ಅಥವಾ ಪ್ರವಾದನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இவர் 600 கிலோமீட்டர் தள்ளி போய் ஊழியம் செய்ய சொல்றாரு. ಇವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 600 ಕಿಲೋಮೀಟರ್ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க இருந்து 600 கிலோமீட்டர்னா எனக்கு உடனே ஞாபகம் வருது, எங்க ஊர் தான் ஞாபகம் வருது. ಇಲ್ಲಿಂದ 600 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಂತಂದ್ರೆ ಅಂಕಲ್ ಅವರ ಊರೇ ನೆನಪಿಗೆ ಬರ್ತದೆ. நேசரேத், தைலாபுரம், மெஞ்ஞானபுரம். ನಾಜರೇತ್, ತೈಲಾಪುರಂ, ಇಂಜಾನಪುರಂ. அங்க போய் ஊழியம் செய்ய சொல்றாரு. யார? நம்ம நோவா அங்கிள. நோவாங்கள் என்ன சொன்னாரு? எனக்கு அங்கெல்லாம் சாரி யோனா என்ன சொன்னாரு? நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு இங்க ஒரு ஊழியம், நல்ல ஊழியம் இருக்கு, அங்கதான் ஏன் போவேன் அப்படின்னு அவரே டிக்கெட் எடுத்தாரு. டிக்கெட் எடுத்தது இல்ல, டிக்கெட்டும் அவரு காஸ்ட்லி டிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்னா பெர்த் எடுத்து டிராவல் பண்றாரு. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ಸರಿಸುಮಾರು ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 600 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಾಕಿ ಹೋಗಿ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲ, ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮೊದಲ ದರ್ಜೆಯ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಖದ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಹಡಗನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், ஆனா ரொம்ப வேற மாதிரி இருக்கும். இந்த புகை விடுற ட்ரெயின் தான். கண்டிப்பா டைட்டஸ் போல ஆட்கள்லாம் ட்ரெயின்குள் நுழையும் போது ஒயிட் ஷர்ட் போட்டு போவாங்க. திரும்பி வரும்போது ஷர்ட் எல்லாரும் ஷர்ட், அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனாலும் சரி, செகண்ட் கிளாஸ்ல போனாலும் சரி, அவன் ஷர்ட் எல்லாம் இதாயிரும்னா ಕರ್ಪು ಆಯಿರೋ. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಟೈಟಸ್ ಅಂಕಲ್ ಅವರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾರೇ ಆಗಿರಬಹುದು, ಬಟ್ ಬಿಳಿಯ ವಸ್ತ್ರನ ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ಮೊದಲ ದರ್ಜೆ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದೇ ಹಂತವಾಗಿದ್ರು ಕೂಡ ಹೋದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬೆಳ್ಳಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕಪ್ಪಾಗಿ ಬದಲಾಗಿರ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. ಎಸಿ ಕಂಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. நிறைய ஜன்னல் கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். பெர்த் 1 2 பெர்ತ್ இருக்கும். ಅನೇಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜನರಲ್ ಕಂಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಗಳು ಇರ್ತಿತ್ತು. ಒಂದ್ ಬರ್ತ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 1 ಅಥವಾ 2 ಅದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಾ ಇತ್ತು. இங்க யோனா ஸ்பெஷல். ஏன்னா அப்படி நிறைய காசு, ஊழியக்காரங்க கையில நிறைய காசு எப்படின்னா ஆகிரும். பாருங்க, நிறைய காசு இருந்த உடனே பைபிள்ல என்ன போட்டிருக்கோம், அவர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பெர்த்துக்கு போனார்னு போட்டிருக்கோம். ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಕಾಸನ್ನ ಕೊಟ್ಟು ಆತನಿಗೆ ಒಳ್ಳೆದೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಮಲಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ವ್ಯವಸ್ಥೆಯ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಅನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருடைய கம்ஃபர்ட் ಆತನ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಂಫರ್ಟ್ ಅನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஊழியக்காரங்க கம்ஃபர்ட்டா இருக்கணும், நல்லதுதான். ಸೇವಕರು ಕಂಫರ್ಟಬಲ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಅದು ಒಳ್ಳೆಯದೇ, தப்பே இல்லை, ತಪ್ಪಲ್ಲ. ஆனா அதே நேரத்துல ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಅಧೀನದ ಕೆಳಗಡೆ ಇರಬೇಕು. நான் நிறைய ஊழியக்காரங்க கோட்டு போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் அதை ஐ லைக் இட். ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೋಟ್ ಹಾಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ಮಾಡ್ತಾರೆ, ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ಟೈ ಕಟ್ಟಿ தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்பதான் பிரசங்கமே வரும். ಟೈ கட்டினாதான் அவங்களுக்கு பிரசங்கமே வரும். ಟೈ ಕಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಉಪದೇಶ ಬರ್ತದೆ, ಮೆಸೇಜ್. சில ஊழியக்காரங்க ஒயிட் ஜிப்பா போட்டாதான் அவங்களுக்கு வேஷ்டி விட்டாதான் பிரசங்கமே வரும். ಕೆಲವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೈಟ್ ಜುಬ್ಬಾ ಅಥವಾ ವೇಸ್ಟ್ ಒಂದು ಇದನ್ನ ಪಂಜನ ಕಟ್ಕೊಂಡ್ರೆ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಬರ್ತದೆ. அந்த ஜிப்பா போட்டாதான் பிரசங்கமே வரும். ಆ ಜುಬ್ಬಾ ಹಾಕೊಂಡ್ರೇನೆ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಬರ್ತದೆ ಅಂತ. முடிய ಬ್ಲೋಂಡ್ வெட்டினாதான் பிரசங்கமே வரும். ಅಲ್ಲಿ ಕೂದಲನ್ನ ಇಷ್ಟು ಚಿಕ್ಕದಾಗಿ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೇನೆ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಬರ್ತದೆ. இந்த கோட்டு போட்டிருக்கவங்க முடியெல்லாம் என்னைக்குமே வெள்ளையே ஆகாது, சாகுற வரைக்கும் அவங்க கருப்பு முடியாதான் இருப்பாங்க. அவங்க ಈ ಕೋಟನ್ನು ಹಾಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕೂದಲ ಯಾವಾಗಲೂ ಅದು ಬೆಳ್ಳಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಕಪ್ಪಾಗೇ ಇರ್ತದೆ. மீசெல்லாம் கருப்பாவே இருக்கும். ಮೀಸೆ ಎಲ್ಲ ಕಪ್ಪಾಗೇನೆ ಇರ್ತದೆ. அவங்களுக்கு 71 வயசு 72 வயசு, பாக்குறதுக்கு எல்லாருமே 40 ವಯಸ್ಸು ಅಂತ சொல்லுவாங்க. ಅವ್ರಿಗೆ 20-22 ಆದ್ರೂ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ 40 ಆ ವಯಸ್ಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ.
எனக்கு புரியாது, இதெல்லாம் புரியவே ಮಾಟೇಂಗಿದೆ. ಇದೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗುವುದಿಲ್ಲ ನನಗೆ. ஒரு சைடு கோட்டு, இன்னொரு சைடு ஜிப்பா. ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕೋಟು, ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಜುಬ್ಬ. இப்ப நம்ம வந்து ரெண்டுக்கும் நடுவுல நிக்கிறோம். ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಡುವಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದೀವಿ. என்ன கிடைக்குதோ எடுத்து போட்டு வந்து நிக்கிறேன், அவ்வளவுதான். ಯಾವ್ದು ಸಿಗುತ್ತದೋ ಅದನ್ನ ಹಾಕೊಂಡು ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡಿದೀವಿ ಅಷ್ಟೇನೆ. இந்த ஷர்ட் நான் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. ಈ ಶರ್ಟ್ ಅಂಕಲ್ ಅವ್ರು ತೆಗೆದುಕೊಂಡು 7 ವರ್ಷ ಆಯ್ತು. 4 ஷர்ட் வாங்கினேன் 4 ಶರ್ಟ್ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರು ಅಂಕಲ್. ப்ரோக்ராமுக்காக வேண்டி அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಟಿವಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರು. அதே கலர் ஷர்ட்டை போட்டு என் கதை ஓடிட்டே இருக்குது. ಅದೇ ಶರ್ಟ್ ಹಾಕೊಂಡು ಕೆಲಸದ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಓಡ್ತಾನೆ ಇದೆ. இவனோட நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சொந்தமா ஒரு கார் வாங்கல. ಇಲ್ಲಿವರೆಗೂ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பாவப்பட்டு எனக்கு ஒரு ஆள் ஒருத்தர் கார், நல்ல புது காரை அமெரிக்கா போற மனுஷன் குடுத்துட்டு போனான் என் கையில. நீங்க அங்கிள் நீங்க ஓட்டுங்க அங்கிள், புது காரை குடுத்துட்டு போனாரு. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅಂಕಲ್ ತುಂಬಾ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ ಇದ್ರೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟು ಹೋದ್ರು. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 ವರ್ಷದ ಹಿಂದೆ அந்த காரை நான் வந்து ஒரு 2 தடவை ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 தடவை எங்க ஓட்டு போனேன். 2வது தடவை பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நானும் என் ஒய்ஃபும் சாகுற மாதிரி ஆயிட்டோம். அந்த காரை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு காரை ಕೊಪ್ಪಳಕ್ಕೆ ಅನುಪಿಟ್ಟೆ. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 2ನೇ ಬಾರಿ ಹೋಗಿರ್ತೀವಿ, 2ನೇ ಅಥವಾ 3ನೇ ಬಾರಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಅದರಿಂದ ಉಂಟಾಯ್ತು. ಹಾಗಾಗಿ ಅದನ್ನ ಕಾರು ಬೇಡ ಏನು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಕೊಪ್ಪಳಕ್ಕೆ ಅದನ್ನ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ವಿ. ஆனாலும் எனக்கு கார் வாங்கின ஒரு ஆசை இருக்கு. ಆದ್ರೂ ಕೂಡ ಕಾರ್ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಆಸೆ ಇದೆ. இங்க ஒரு கார் வேணும் ಅಂಕಲ್ಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ ಬೇಕು. இப்போ முடிச்ச உடனே ஒரு நம்ம கோமாப்பூர்ல சின்ன வயசுல தாய் தப்பம் இல்லாத பையன் நம்மகிட்ட வந்தா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அங்கிள் 5:30 மணிக்கு நான் காரை கொண்டு வரேன் அங்கிள், நீங்க ஜோமணி விடணும் அங்கிள் சொல்லிட்டு போயிடலாம். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಮನೇಲಿ ಓದಿರ್ತಕ್ಕಂಥ ಮಗು ಅಂಕಲ್ ಒಂದು 5:30 ಗಂಟೆಗೆ ನಾನು ಕಾರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಅಂಕಲ್, ನೀವು ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நிறைய பிள்ளைங்க கார் வாங்கிட்டாங்க. ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಕಾರ್ಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. ஆனா கர்த்தர் எனக்கு கார் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ಆದ್ರೆ ದೇವರು ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಕಾರನ್ನ ಕೊಡಬೇಕ ಇಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட போனேன், ஆண்டவரே நான் லைசன்ஸ் ஆச்சும் எடுக்கிறேன் ஆண்டவரே, ದೇವ್ರ ಹತ್ರ லைசன்ஸ் ஆச்சும் எடுக்கிறேன்னு கேட்டேன். ಕಾರನ್ನು ಓಡಿಸೋದಕ್ಕೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ಲೈಸೆನ್ಸ್ ಆದ್ರೂ ತೆಗೆದುಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೋದೆ. போன வாரம் தான் லைசன்ஸ் எடுத்திருக்கேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲೇ ಲೈಸೆನ್ಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂಕಲ್ அது ಅವರು. ஒரு ஹாப்பி நியூஸ். எனக்கு கார் ஓட்ட தெரியும் இப்போ. ಅಂಕಲ್ ಅವ್ರಿಗೆ ಈಗ ಕಾರ್ ಓಡಿಸೋದು ಗೊತ್ತು. அதனால தெரியாதுன்னு சொல்ல நம்பாதுங்க. ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರು ನಂಬೇಡ್ರಿ. கார் டிரைவிங் ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டேன். ಡ್ರೈವಿಂಗ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. கார் ஓட்ட தப்பு கிடையாது. ಕಾರ್ ಓಡಿಸೋದು ತಪ್ಪಲ್ಲ, ஆனா ஆண்டவர் கொடுக்கணும். ಆದ್ರೆ ದೇವ್ರು ಕೊಡ್ಬೇಕು. என் 3 பிள்ளைங்களுக்கும் நான் ஒரு ஆர்டர் போட்டேன் சின்ன வயசுலயே. 3 ಮಕ್ಕಳಿಗೆ ಅಂಕಲ್ ಅವರು ಒಂದು ಆರ್ಡರ್ ಹಾಕಿದ್ರು. நீங்க என்னைக்கு சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிச்ச பிறகுதான் கடன் இல்லாம கார் வாங்கணும்னு சொன்னேன். 3 பேரும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். 3 ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿದೆ, ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ವಂತ ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ ಸಾಲವಿಲ್ಲದೆ ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರು ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதே மாதிரி ஹோம் பிள்ளைகள் சொல்றேன், நீங்க சொந்த காசு வாங்கின பிறகுதான் நீங்க செல்போன் வாங்கணும்னு சொல்றேன். அது என்னுடைய ஆசை. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಂಬಿಕೆ ಮನೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಹಣದಲ್ಲಿ ನೀವು ಮೊಬೈಲ್ಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದು ನನ್ನ ಒಂದು ಆಸೆ. ஆனா யோனா கொஞ்சம் மாறுபட்ட மனுஷன். ಆದ್ರೆ ಯೋನ ಸ್ವಲ್ಪ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. அவர் இஷ்டத்துக்கு போனாரு. ಆ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೋದ್ರು. ஆண்டவர் சொன்னது கேட்டாரு, ஆனா அவர் இஷ்டத்துக்கு போனாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದಂತ ಕೇಳಿದ್ರು, ಆದ್ರೆ ಅವರು ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೋದ್ರು. என்னாச்சு? ಏನಾಯ್ತು? அவருக்கும் நஷ்டம், அவர் கூட இருந்தவங்களுக்கும் நஷ்டம். ಅವರಿಗೂ ನಷ್ಟ, ಅವರ ಜೊತೆಲಿದ್ದಂತವರಿಗೂ ಕೂಡ ನಷ್ಟ ಉಂಟಾಯ್ತು. கடல்ல பெரிய புயல் வந்துச்சு, திங்ஸ் தூக்கி போடுறாங்க. கடைசியில அவர் தான் நான் என்னாலதான் வந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಅಡಗಿದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು ಹೊರಗಡೆ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೊನೆಗೆ ಇವರು ಒಪ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನಿಂದಾಗಿನೇ ಇದು ಉಂಟಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅವ್ರು ಒತ್ತುಕಿட்ட பிறகு என்ன நடக்குது? ಅವ್ರು ಒಪ್ಕೊಂಡ ನಂತರದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? அவரே கன்ஃபஸ் பண்றாரு. ಅವರೇ ಒಪ್ಪಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்பா என்னை பிடிச்சி கடலுக்குள்ள போட்டா நீங்க போற இடத்துக்கு சேர்ந்துருவீங்கப்பா, என்னாலதான் எல்லாம் வருதுன்னு சொன்ன உடனே நல்ல ஊழியக்காரர், வெரி குட் மினிஸ்ட்ரி. ஒன்னு அவர் தூக்கி உள்ள போடுறாங்க, வெளியே கடலுக்குள்ள போடுறாங்க. அங்க ஆண்டவர் ஒரு இது திமிங்கலத்தை வச்சிருக்கிறாரு. அது உள்ள போய் அதுக்குள்ள போய் 4 நாள் இருக்காரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನನ್ನಿಂದ ಡೇ ಅಂಡ್ 3 ನೈಟ್ಸ್ இருக்காரு. ಅಲ್ಲಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದು ಆತನಿಂದ ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ, ನನ್ನನ್ನ ಎತ್ತಿ ನೀವು ನೀರಿನಲ್ಲಿ ಹಾಕ್ರಿ, ಆಗ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬಗೆಹರಿತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಥವಾ ನೀರಿಗೆ ಹಾಕಲ್ಪಡುವಾಗ ದೇವರು ದೊಡ್ಡ ಮೀನಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾರೆ. ಅವರು 3 ದಿವಸ ಆಗಲು 3 ದಿವಸ ಇರಲು ಒಂದು ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அதுக்கு மேல இருக்க முடியல. ಅದರ ಮೇಲೆ ಇರೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அருமையான ஜெபம் பண்றாரு பாருங்க. ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬ್ಯೂಟಿಫುಲ್. 2வது அதிகாரம் 1வது வசனத்துல ಇருந்து 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ಲ ವಚನದಿಂದ. நான் யோனா புத்தகத்தை படிக்கவே இல்ல. ಯೋಧನ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದೇ ಇಲ್ಲ. வீட்டுல போய் படிச்சுக்கிடுங்க. ನೀವು ಮನೆಗೆ ಓದಿ ನೋಡ್ರಿ. 4 அதிகாரம் தான், இன்னைக்கே போய் படிச்சிருங்க. 4 ಅಧ್ಯಾಯ ಇವತ್ತೇ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா, ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ கடைசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் துதிக்க ஆரம்பிச்சிருவாரு ஆண்டவர். ಆ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ರೆ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது வரைக்கும் தன்னை பற்றியே பேசிட்டு இருப்பாரு. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ತನ್ನ ಕುರಿತಾಗಿನೇ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. அவருடைய
மற்றவங்களை பற்றி பேசுவாரு, ಇತರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, தன்னை பற்றி பேசுவாரு. ತನ್ನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 9ನೇ ವಚನವನ್ನು ಓದಿದ್ರೆ, அவனோ துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிடுவாரு. ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ರಕ್ಷಣೆಯು ಯೆಹೋವನದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. மனம் திரும்பினார் பாத்தீங்களா? ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗಮನಿಸಿದ್ರಾ? ஆண்டவரே, நான் முதல்ல வசனம் சொன்னேன்ல, 34 சங்கீதம் 1ஆவது வசனம், என் வாயில் எப்பொழுதும் துதி இருக்கும். இப்ப துதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அதுதான் கீ, டோர் கீ. உடனே இந்த மீனுக்கு அதுக்கு மேல வைக்க முடியல, வெளியே தள்ளிச்சு. ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕೀ ಆಗಿರ್ತದೆ. ಅದನ್ನ ಸ್ತುತಿಸುವಂತ ಸಂದರ್ಭದ ನಂತರದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಣ ನೆಲದ ಮೇಲೆ ಕಾರ್ತಾ ಇದೆ. அதுக்காக நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், நம்ம மனசுல வச்சிடுங்க. ಹಾಗಾಗಿ ನಾವ್ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಥವಾ ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ. நீங்க நிறைய பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். ಜಾಸ್ತಿ ಅಧಿಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ, ದೇವ್ರು ನಿಮ್ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. சரி, வெளியே வந்த பிறகு ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். ಹೊರಗಡೆ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರು ಎರಡನೇ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಅನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சான்ஸ்ல பாருங்க, ಆ ಒಂದು ಚಾನ್ಸಸ್ ಅನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. அவரு போற இடத்துக்கு போயிடுறாரு. ಅವ್ರು ಹೋಗಬೇಕಾದಂತ ಒಂದು ಮಾರ್ಗಕ್ಕೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. 3 நாள் பயணத்துல போய் பிரசங்கம் பண்ண 40 நாள்ல அழிய போகுது நினிவேன் பிரசங்கம் சந்தோஷமா பண்றாரு. 3 ದಿವಸದ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, 40 ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇದು ನಾಶವಾಗುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு பியூட்டி என்னன்னா, ಅದರ ಒಂದು ಸುಂದರತೆ ಏನಂದ್ರೆ, ராஜாவும் மிருகங்களும் மக்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் மனம் மாறிடுறாரு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದೇಶದ ರಾಜ ಮತ್ತು ಮೃಗ ಪಕ್ಷಿಗಳು ಎಲ್ಲವೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರಲ್ಲಿ ಮನ ಮರುಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவருக்கு கோபம் வந்துருது. ಇವರಿಗೆ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ. என்னடா நான் தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி ஆண்டவர் செய்யலையே. ನಾನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರು ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ವಿಚಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை காமிக்கிறாரு. ದೇವರು ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரு ஆண்டவர் மேல கோபம் வந்துட்டு அவருக்கு. ಆ ದೇವರ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಕೋಪ ಬಂತು. ஒரு ஆமணக்கு செடி மேல உட்கார்ந்துருக்கிறாரு, அது நல்ல நிழல். அந்த நிழல் போன உடனே ஆண்டவர்கிட்ட கோபத்தில் திட்டுறாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸೂರ್ಯ ಗಿಡದ ಕೆಳಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೂರ್ಯ ಹೋದಂತ ನಂತರದಲ್ಲಿ ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಕೋಪಗೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ ஆண்டவர் என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? ದೇವರು ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ಆಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಗೊತ್ತಾ? இந்த ஒரு செடிக்காக இவ்வளவு பரிதபிக்கிறியப்பா, 1,00,000 அந்த வசனம் பாருங்க, ஒரு அருமையான ஒரு வசனம். நீ இந்த செடிக்காக 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், வலது கைக்கும் இடது கை 10ல இருந்து படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ನೀನು ಆ ಸೂರ್ಯಗಿಡಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಡಲಿಲ್ಲ, ಬೆಳೆಸಲಿಲ್ಲ. ಅದು ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾಶವಾಯಿತು. ಇಂಥ ಗಿಡಕ್ಕಾಗಿ ನೀನು ಕನಿಕರ ಪಟ್ಟಿರುವಲ್ಲಿ ಎಡಗೈ ಬಲಗೈ ತಿಳಿಯದ 1,20,000 ನರಪ್ರಾಣಿಗಳು ಬಹು ಪಶುಗಳು ಉಳ್ಳ ಆ ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವಾದ ನಿನೆವೆಗಾಗಿ ನಾನು ಕನಿಕರ ಪಡಬಾರದು ಅಂದನು. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் பரிதபிக்கிற தேவன், the God of compassion. ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕನಿಕರ ಪಡುವಂತ ದೇವರು. நாமளும் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம கூட அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ನಾವು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோனாவுக்கும் அந்த ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம் தான் கொடுக்கப்பட்டது. ಯೋನನಿಗೆ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸೇವೆ ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. யோனுடைய புக்கு வந்து எண்டு நம்ம தெரியல, அதனால அதை பற்றி நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. யோனுடைய புக்குடைய எண்டு, ಅದು ಯೋನನ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಒಂದು ಅಂತ್ಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮಗೆ. ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா, அவர் யாருன்னு இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப அழகா இருக்கும். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿನೇ ಅದು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. ಎಂಡ್ வந்து அவர் முடிவு தெரியவில்லை. ಆದ್ರೆ ಅವರ ಒಂದು ಅಂತ್ಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சில ஊழியக்காரங்களுடைய முடிவு தெரியறதில்லைங்க பெரிய. ಕೆಲವು ಸೇವಕರುಗಳ ಒಂದು ಅಂತ್ಯ ಹೇಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருந்து ஊழியம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಹಾಗಾಗಿ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರೋಣ. ದೇವರು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ஜெபிக்கலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த மாலை வேளையிலே ஒரு 4 தீர்க்கதரிசிகளை பற்றி நாங்க படிச்சோம்ப்பா. யோவேல், ஆமோஸ், உபத்தியா, யோனா. 4 தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆசெல்லாம் மக்கள் மனம் திரும்பணும்.
உம்முடைய ஆசையெல்லாம் மக்கள் சீயோனுக்கு போகணுங்கிறது. அதுக்கு எங்களையும்